வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோனோட பட்ஜெட் ஃபோனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஃபோனோட விலையே பார்த்தீங்க அப்படின்னா 6500 தான். ஸோ இது எந்த பிராண்டு கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸ்மார்ட் 8 ஹெச்டி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோட பாக்ஸு. இப்போ தான் டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. ஸோ பாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டாக இருக்குது. ஏன்னா சார்ஜர் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் அந்த பச்சை கலர் இன்ஃபினிக்ஸ் பாக்ஸ் தான். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64GB 6GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 6GB ஆக்சுவலான ரேம் கிடையாது, 3GB தான் ரேமு. இந்த மீதி இருக்க 3GB வந்து பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ரேமு. ஸோ இங்கே அதோட மாடல் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 90 Hz இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, இந்த ரிங், இந்த ஐஃபோனில் இருக்க டைனாமிக் ஐலாண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனுக்கு போவோம். இங்கே பார்த்துட்டு ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் வந்து அந்த 2.0 கேபிள் தான் பார்ப்பீங்க, டைப் பி. ஸோ பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைப் பி கேபிள் கொடுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட லைஃப் வந்து முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லலாம். நீங்கள் பேசிக்காக இப்போ ஏதாவது ஃபோன் வாங்குறீங்கன்னா கூட டைப் சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வருது. ஸோ இந்த ஆப்பிள் சாம்சங்லாம் அது கண்டிப்பாக இந்த ஃபோன்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ 1,00,000 விற்கிறாங்க, ஒரு சார்ஜர் தான் தர மாட்டேங்கிறாங்க. பட் 6,500 பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜரோடு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அப்புறம் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த சைடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டாப்பில் எதுவும் கிடையாது. செகண்டரி நாய்ஸ் கேன்சல் மைக்லாம். சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பட்டன் இருக்குது. ஸோ இதுவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ பின்னாடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க உங்களுக்கு பம்ப் மாதிரி தெரியலாம். பட் அது வந்து ஆக்சுவலாக பம்ப் கிடையாது. சும்மா ஒரு ரிங்கு டிசைனில் கொடுத்துருக்காங்க. 3 கேமராஸ் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக 2 தான் இருக்குது. ஸோ ஒரு 2ன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ஆனால் செம்ம பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட்டு தொட்டோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 6500 அந்த ஃபோனுங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு வருது. ரொம்ப ப்ரீமியமாக இல்லை, பட் பார்த்தா உங்களுக்கு லுக்கு ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ எஸ்டி போட்டுக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்து 2 நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபோனை நிறையா டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு. ஸோ அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த டிசைன் தான். ஸோ இந்த விலைக்கு இப்படி ஒரு டிசைனை வந்து நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா வந்து ஒரு மாதிரி டம்மியான டிசைன் மாதிரி தான் தெரியும். ஏதோ ஃபஸ்ட் காப்பி ஐஃபோன் மாதிரி தான் தெரியும். பட் ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான், சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். பட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க பட் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். நீங்கள் கையை வச்சு அப்படி பண்ணிங்கனாலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். எந்த ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்லி என்ன கிளாஸ் கொடுத்துருக்கோன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. பட் இந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா பம்பாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாவே லுக்காக இருக்கும். நீங்கள் யாராவது ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருந்தீங்கனாலே உங்களை கூப்பிட்டு என்ன ஃபோன் இது அப்படின்னு கேட்குற தான் இந்த டிசைன் வந்து இருக்குது. பட் தூரத்துலேருந்து யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வச்சிருக்கிறது ஐஃபோன்னே நம்பிடுவாங்க. ஏன்னா இந்த 3 அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6000 விட பெட்டராகவே இருக்குது இந்த டிசைன். பட் இதோட பில்டு குவாலிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா சரியில்லை. எல்லா இடத்துலையும் சீப்பான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். பட் நீங்கள் கவர் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா தர முடியும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த 6000க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி டிஸ்பிளே தான் தர முடியும். பட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வேறு 90 Hz ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்தீங்க அப்படின்னா 90 Hz மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ நார்மலான 60 Hz மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரைட்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல். ஸோ சன்லைட்டில் யூஸ் பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் தெரியுது. நீங்கள் டேரக்ட் சன்லைட் பார்த்தீங்கனாலும் விசிபிளாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும்
ரொம்ப இந்த டார்க்காலாம் தெரியல மற்ற ஃபோன்ஸ் மாதிரி. டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாலாம் கிடையாது, பார்க்க முடியாத அளவுலாம் கிடையாது, நல்லா டீசெண்டாகவே இருக்குது. பட் நீங்கள் மற்ற ஹை எண்ட் ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோன் என்னடா அப்படி இருந்துச்சு இப்படி இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இது வந்து பிக்சல் டென்சிட்டி ரொம்ப கம்மி, அதுவும் இல்லாமல் ரெசல்யூஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லாவே தெரியும். பட் யாரும் அந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து வரமாட்டீங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லணும். ஸோ இந்த ஃபோன் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6500 ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஃபோனை வந்து வாங்காதீங்க. ஸோ நார்மலாக ஒரு பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இதில் வந்து கிடையாது. ஸோ இதோட ப்ராசரும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிசாக் கூட ஒரு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பேசிக் ப்ராசஸ் தான், T606 நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக அதோட ப்ராசர் நேம் வந்து தெரியல. ஸோ அந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியான டாஸ்க்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து லேக் வந்து தெரியும். ஸோ நீங்கள் 6000 வாங்கிட்டோம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு போட்டு 20-30 ஆப்லாம் ஏற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நல்லாவே அந்த லேக் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3GB தான் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் வேலை செய்கிறதுக்கு அந்த 3GB ரேமே போதுமானது தான். பட் 64GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டமணிக்கு எல்லா ஆப்ஸும் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் அதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகாது. ரீசெண்டாக இப்போ ஒரு யூடியூப் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, அதோடு நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நார்மலாக போகும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, அதோட நிறுத்திக்கிட்டீங்க பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்து PUBG விளாடுவேன், ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன், அந்த மாதிரி வேலையெல்லாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டுருவீங்க. ஏன்னா அந்த கேம்ஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து லேக் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் பண்ணும்போது இந்த ப்ராசரோட பவர் வந்து நீங்களே கெடுக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நார்மலான பேசிக் டாஸ்க் பண்ணுறது மட்டும் இந்த ஃபோனை வந்து வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக எக்ஸ்ட்ரானியரி டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஃபோன் தான் வாங்கி ஆகணும். அதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகாது. ஸோ இதை மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு வாங்குற எல்லாரும் வயசானவங்களுக்கு இல்லைனா ரொம்ப சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு தான் யூஸ் பண்ண கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப இன்னும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போ நீங்கள் வயசானவங்ககிட்டலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டாஸ்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சைடு இருந்தால் நோட்டிஃபிகேஷன், இந்த சைடெலாம் இருந்தால் அக்சஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்லாட்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இவங்க ஓஎஸ் வந்து நல்லா பெட்டர் பண்ணுறாங்க தான். பட் இந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இன்னும் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஓஎஸ் வந்து அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. நீங்கள் வயசானவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் இதில் கொடுத்துருக்க ஓஎஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா XOS வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு 13 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு 13 ஃபுல்லஸ்ட்டு ஆண்ட்ராய்டு 13 வந்து கிடையாது. இது வந்து கோ எடிஷன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோன்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட்லேருந்து ஒரு கோ எடிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கட் டவுன் பண்ணிட்டு ஸோ ப்ராப்பராக என்ன ஃபீச்சர் வேணுமோ அதை மட்டும் முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இதுலேயும் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14, 15 அதெல்லாம் வருமானா டவுட் தான். ஸோ எதையும் ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸில் அந்தளவுக்கு அவங்க வந்து நல்லா பண்ணுறது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோன்னால அப்டேட்ஸை தான் பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த அப்டேட்டை ஒழுங்காக அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும், ஃபோன் நல்லா தான் இருக்கும். ஸோ மற்றபடி கால் குவாலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா லவுடாக இருக்குது. பட் ரொம்ப கிளியராக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா லவுடாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு என்ன ஸ்பீக்கர் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நீங்கள் கேட்காத அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த ரேஞ்சுக்கு. ஸோ கால் குவாலிட்டி சரி, எந்த ட்ராப்ஸும் இல்லை, எந்த வீக்கும் இல்லை. ஸோ சிக்னல் ரிசப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. அது உங்களால் 2 சிம் போட்டுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ எஸ்டி உங்களால் 1 TB வரைக்கும் போட்டுக்க முடியும். ஸோ அது எதுக்கு 1 TB கொடுத்துருக்கானுங்கன்னே தெரியல. ஏன்னா ஃபோனோட விலையே 6000 ரூபா தான். பட் உங்களுக்கு நீங்கள் 1 TB மெமரி கார்டு வாங்குறீங்கன்னா அதுவே ஒரு 10,000 இருக்கும். ஸோ 6000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிட்டு யார் 10,000 ரூபாய்க்கு மெமரி கார்டு போடுறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து கேமராஸ் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இந்த ஃபோன் சர்ப்ரைஸ் பண்ணுச்சுன்னே சொல்லணும். ஏன்னா நான் வந்து சரி 6000 ரூபா தானே இந்த ஃபோனு, கேமரா எப்படி இருக்கும், ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக 6000 ரூபாய்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. 13 மெகாபிக்சல் கேமரா வந்து பேக் சைடு இருக்குது. ஃப்ரண்ட்டில் 8 மெகாபிக்சல் கேமரா வந்து இருக்குது. பட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எடுத்தால் சுத்தமாக சரியில்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ சும்மா ஏதோ கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுற அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நல்லாலாம் இல்லை. பட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவே சூப்பராக இருக்குது. கலர்ஸ்லாம் நேச்சுரலாக இருக்குது. நேச்சுரலாக இருக்கிற மாதிரி காட்டுறது அவ்வளோதான். பட் ரொம்ப குவாலிட்டிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலாம் பிக்சல் அந்த நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும். பட் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் தாராளமாக இந்த கேமரா வந்து போதும். பட் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காதீங்க. இந்த ரெண்டாவதாக இருக்க கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ கேமரான்னு சொல்லுவாங்க. இதை வருஷ கணக்கில் இவனுங்க வந்து யூஸ் பண்ணிருக்கானுங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து நீங்கள் மறைச்சிட்டே போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட இந்த ஃபோன் நல்லா இருக்கிற மாதிரியே தான் ஃபோட்டோ எடுக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஆக்சுவலாக உள்ள கழட்டி பார்த்தா தான் தெரியும் இந்த ஃபோனை, இந்த கேமரா ஆக்சுவலாக கனெக்டில் இருக்கா இல்லையா, அதுவே எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க வர எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐ கேமரான்னு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் எதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ கேப் கொடுத்து அந்த கேமரா வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல பேட்டரியாவது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க.
அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் தூக்க மாட்டாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்எம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோன்ஸில் வரதில்லை, இதில் எஃப்எம்மும் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாக இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ நம்ம அதிகமாக இந்த ஃபோனை வயசானவங்களுக்கு வாங்கி கொடுப்பதுனால அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக எப்படின்னு தெரியல, பட் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதோட முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லி ஃப்ளாஷ் இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கில் இருக்க ஃப்ளாஷ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 எல்இடியை ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செம்ம பிரைட்டாக இருக்குது. ஸோ நைட் டைமில் இதை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்கனாலே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பிரைட்டாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ ஒரே டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களால் இந்த 2 ஃப்ளாஷையும் பார்த்திங்க அப்படின்னா எரிய வைக்க முடியும். ஸோ இப்போ நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2 சைடுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் நான் மற்ற ஃபோன்ஸில் பார்த்ததில்லை, இதில் கொடுத்துருக்க நல்ல விஷயம். அண்ட் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைனாமிக் ஐலாண்ட் இந்த ஃபீச்சர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத ஃபீச்சரு. இதை வச்சு இதை வேறு ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கானுங்க. ஸோ இதை நம்பிலாம் இந்த ஃபீச்சர் நல்லாயிருக்கும் நம்பிலாம் இந்த ஃபோனை வாங்காதீங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எந்த ஆப்பில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அதை. பட் ஃபேஸ் அன்லாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமையாக இருக்குது. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வச்சிங்கனாலே பார்த்திங்க அப்படின்னா அன்லாக் ஆயிடுது. ஸோ பேட்டரி பற்றி பேச மாட்டோம். பேட்டரி ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 10 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வாட்ஸே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு போதுமானது. ஏன்னா 6000 ரூபாய்க்கு அவ்வளோதான் தர முடியும். ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிரும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே வந்து தாங்கும் இந்த பேட்டரி. ஸோ ஃபோனும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு 5000 mAh கொடுத்த மாதிரி வெயிட் வந்து தெரியல. 200 கிராம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்கல. ஸோ இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த 6000 ரூபா தான் ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட் எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பட் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கான யூஸை மட்டும் நீங்கள் கொடுங்க. இதில் ஒரு 20-30 ஆப் ஏற்றி வச்சுட்டு மாற்றி யூஸ் பண்ணிருக்கிறது, கேம் விளாண்டுருக்கிறது, அந்த மாதிரி யூஸ்லாம் பண்ணாதீங்க. நார்மலாக இதுக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.